நாடு முழுவதும் மதுவுக்கு தடை விதிக்காத வரை தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தந்தை டிவியின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சிக்காக தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டேவின் கேள்விக்கு அவர் அளித்துள்ள பதிலை பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமோ பூரண மதுவிலக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. காங்கிரஸ் பூரண மதுவிலக்கு வேணும்னு சொல்லி கேட்குதா, இல்லாட்டி ஒரு ஆல்கஹால் பாலிசி ஒன்று 8 மணிக்கு மேலே குடிக்கலாம், 10 மணிக்கு மேலே குடிக்கலாம், வீட்டில் போய் குடிக்கணும், கடையில் குடிக்கக்கூடாது, பார் இருக்கக்கூடாது, இது மாதிரி ஒரு பாலிசி வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி பூரண மதுவிலக்குன்னு சொல்கிறீங்களா? பொலிட்டிக்கல் கெயின்காகவும் ஓட்ஸ்க்காகவும் வார்த்தை விடுற கட்சி காங்கிரஸ் கிடையாது. எது செஞ்சாலும் யோசிச்சு செய்வோம். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஒரு செப்பரேட் பாலிசி சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு there will be a plan up his sleeve. அது அவர் தான் பதில் சொல்லணும். ஆனால் மற்ற கட்சி மாதிரி we will have a complete ban அப்படி சொல்கிறது சாத்தியம் இல்லை. அது அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். there has to be a policy. பட் ராகுல் காந்தி அப்படி சொல்லியிருக்காருன்னா ராகுல் காந்தி தான் அதுக்கு பதில் கொடுக்கணும். அண்ட் தலைவர் இன்னைக்கு முழு கடையடைப்புக்கு சப்போர்ட் கொடுக்குறோன்னா கண்டிப்பாக இளங்கோவன் சார் ராகுல் காந்தி கிட்ட பேசியிருப்பாரு. அவர் டெல்லி போயிருந்தாரு, இப்படி ஒரு சப்போர்ட் கொடுக்கலாமா வேண்டாமா அவர் சொல்லியிருப்பாரு, கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் இங்கே அறிக்கை கொடுத்துருக்காரு. காங்கிரஸ் கட்சி பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்குது. காங்கிரஸ் கட்சி மட்டும் நினைக்கல, எல்லா கட்சிக்காரங்களுக்கு தெரியும் அது சாத்தியம் இல்லை. இல்லைனா ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் வைன்ஸ் பேன் பண்ணணும், டாஸ்மார்க்ஸ் பேன் பண்ணணும். ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் டாஸ்மார்க் பேன் பண்ண முடியுமா?